வெளியான 25 பக்க பரபரப்பு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் என்னென்ன காரணங்களை சொல்லி கரூர் தாவேகா கூட்ட நெரிசல் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றியிருக்கிறது. தமிழ்நாடு போலீஸ் கொடுத்த ஒரு பிரஸ் மீட் தான் இது அத்தனைக்கும் காரணமா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தையே ஏமாத்தி இருக்கிறாங்க, சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வாங்கப்பட்ட தீர்ப்பு இதை எப்போது வேண்டுமானாலும் மாற்றப்படலாம்னு ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள் எழுதிய 2 நீதிபதிகள் அமர்வினுடைய தீர்ப்பில் என்ன சாராம்சம் இருக்கிறதுல A to Z என்னென்ன காரணங்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அடுத்த 8 வாரங்கள் 2 மாதங்களுக்கு சிபிஐ விசாரணை என்பது தடுக்க முடியாத நிலைக்கு வந்திருக்கிறதா என்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி அவர்களுக்கு என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மாதம் எங்களுக்கு அறிக்கை கொடுக்க வேண்டும் சிபிஐ அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான டைரக்ஷன்ஸும் வெளியாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அந்த 25 பக்க தீர்ப்பு சொல்வது என்ன, திமுக வெர்சஸ் தாவேகா கரூர் வழக்கு, கரூர் மரணங்கள் அப்படிங்கிறது தொடர்பாக போன சட்ட ரீதியிலான போராட்டத்தில் என்ன நிலைப்பாடு வந்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள், அதற்கு பிறகு மிக நீண்ட போராட்டம் இருந்தது, அரசியல் ரீதியிலான விமர்சனங்கள். தாவேகா ஏறத்தாழ அமைதியாக இருந்தார்கள். 16ஆம் நாள் காரியம் முடிச்சு நாங்கள் பேசுவோம் நல்லா ஆதவர்ஜினார் சொன்னார். இதெல்லாம் போக இப்போ உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு முழுக்க நம்ம பார்த்தது அதிரடியான அந்த தீர்ப்பினுடைய சாராம்சங்கள். விரிவாக என்னென்ன காரணங்களை சொல்லி ஏன் தமிழ்நாடு அரசு போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு முடிவுக்கு வந்தாங்கிறத பார்க்கலாம். முதல்ல சென்னை உயர்நீதிமன்றம் SIT போட்டதையே நீதிபதிகள் கேள்வி எழுப்புறாங்க. நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பார்ப்போம். இட் ஆட் டு ஹாவ் டிஸ்மிஸ்ட் த பெட்டிஷன். இப்படி ஒரு பெட்டிஷன் வருது அப்படின்னா ஏற்கனவே 2 நீதிபதிகள் விசாரித்து சிபிஐ வேண்டான்னுட்டாங்க. அதுக்கு அதை விட முக்கியம், இது கரூரில் நடந்துச்சுன்னா நீங்கள் மதுரைக்கு தான் போகணும்னு சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அதை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் பெண்டன்சி, அந்த ரிட் பெட்டிஷன் ஏற்கனவே மதுரையில் இருக்கும்போதும் முதலமைச்சர் இது குறித்து ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை போட்டதையும் இக்னோர் பண்ணிட்டு கருத்தில் கொள்ளாமல் SITயை ஃபார்ம் பண்ண சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இது ஒரு சிக்கலாக, ஒரு இஷ்யூவாக, ஒரு பிரச்சனையாக மாறுகிறது அப்படின்னு நல்லிஃபை பண்ணுறாங்க. 2 காரணங்களை சொல்லி தனி நீதிபதியினுடைய உத்தரவை அவங்க நல்லிஃபை பண்ணுறாங்க. முதல் விஷயம், இது தொடர்பான ரிட் பெட்டிஷன் 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு இருக்கிறது. அதுவே அதில் கிளாரிட்டி தேவைப்படுது. 2 நீதிபதிகள் அமர்வு அது அந்த பக்கம் இருக்குது, மதுரையில். 2வது, இது அடிப்படையில் மதுரைக்கு போக வேண்டிய வழக்கு சென்னையில் ஏன் வந்துச்சுன்னு ஒன்று ஜூரிஸ்டிக்ஷனை சொல்லியோ இல்லை பெண்டன்சியை சொல்லியோ ஏன் நிறுத்தலைங்கிறத கேள்வி எழுப்புறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்ப நிலையில் இருக்குது, சிபிஐ வேண்டாங்கிறாங்க. ஆனால் இன் அ ஸ்டார் கான்ட்ரடிக்ஷன் த லேர்ன்டு சிங்கிள் ஜட்ஜ் டீலிங் வித் த மேட்டர் ஆஃப் கான்ஸ்டியூட்டிங் அண்ட் SIT சுவோமோட்டோ வித்தவுட் ரெஃபரிங் எனி டாக்குமெண்ட் ஆர் அசைனிங் எனி ரீசன் ரெக்கார்டட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் தீர்ப்பில். ஒரே நாள் ஒரே வழக்கு 2 நீதிமன்றங்களுக்கு, ஒரே நீதிமன்றத்தினுடைய 2 கிளைகளுக்கு போகுது. 2 ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்க, சிபிஐ வேண்டாம், போலீஸே நாங்கள் நம்புகிறோங்கிறாங்க. சிங்கிள் ஜட்ஜி இல்லை இதில் நம்ம SIT போடணும், போலீஸ் இதில் போதுமான அளவுக்கு செயல்படலைன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரே நீதிமன்றத்திலேயே 2 கான்ட்ரடிக்ஷன் வருகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. எனவே prima facie the prayer for CBI investigation has not been duly dealt with right perspective after hearing learned counsel of parties at lengthங்கிற வார்த்தையை நோக்கி நகர்த்துறாங்க. என்னென்னா, சிங்கிள் ஜட்ஜ் அவர் எடுத்திருந்ததே ஏற்கத்தக்கதல்லங்கன்னுட்டு அது நகர்த்தப்படுகிறது. ஸோ அது கேள்விக்குள்ளாகுது. அங்கே ரிஜிஸ்ட்ரியை நோக்கி கேள்வி போயிடுச்சு. 2 ஜட்ஜஸ் எடுத்தாங்க இல்லையா, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு. அதில் அடிப்படையில் ரொம்ப நீண்ட நேரம் அவர்களை விவாதிக்க விட்டு உரையாடலுக்கான வாய்ப்புகளை கொடுத்து அதை விசாரிச்சிருக்கணும். ஆனால் அவங்க எடுத்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது சரியானது இல்லை என இந்த நீதிமன்றம் கருதுகிறதுங்கிறாங்க. எனவே ஆல் தி above அப்சர்வேஷன் ஆர் prima facie and are interim in nature and subject to filing the counter affidavit by the responses அப்படின்ற ஒரு இன்ட்ரீம் இதை போட்டுட்டு, முன்ஜாமீன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏறதால அந்த மாதிரியான ஒரு இதை போட்டுட்டே அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி அவர் எடுத்ததுங்கிறது அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை என்பதன் காரணமாக நகர்த்தப்படுகிறது. ஒன்று. அதே போல் ரிட் பெட்டிஷனை நீங்கள் எப்படி கிரிமினலாக பதிவு பண்ணுவீங்க, 2 நீதிபதிகள் விசாரித்த ஒரு வழக்கினுடைய இன்னொரு போர்ஷனை எப்படி சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்க முடியும்னு தள்ளுறாங்க. சிபிஐ தொடர்பான வழக்கில் அவங்க போதுமான அளவுக்கான பெர்ஸ்பெக்டிவை எடுக்கலை, முகாந்திரங்கள் இருந்தும் prima facie இருந்தும் அதை இன்னும் விரிவாக பார்க்கலை என்று நீதிமன்றம் கருதுகிறதுன்னு அதையும் தள்ளுறாங்க. அப்போ அடுத்து என்னென்ன காரணங்களை சொல்லி பட்டியலிடுறாங்கன்னு பாருங்கள். இந்த கரூரில் நடந்திருக்கக்கூடிய இறப்பினுடைய எண்ணிக்கை
காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை. இட் ஷுக் தி கன்சைன்ஸ் ஆஃப் த பீப்புள் அக்ராஸ் த நேஷன். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களினுடைய மனங்களை, அவர்களுடைய சிந்தனையை உழுக்குவதாக இது அமைந்திருக்கிறது. இதில் எது இன்னும் சிக்கல்னா, ரூலிங் டிஸ்பென்ஷன், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கம், அவங்க கையில் மிகப்பெரிய அளவுக்கு அரசு இயந்திரம் இருக்கிறது. அவர்களுக்கு எதிராகவே மிக கடுமையான விமர்சனங்களை நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், அதே போல பொதுநல எண்ணம் கொண்டவர்கள் இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்னும்போது அது மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய இடமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதா அப்படி ஒரு பார்வைக்கு வருகிறதுன்னு நீதிபதிகள் குறிப்பிடுறாங்க. அப்போ இதுக்கு அடுத்தது 27வது பேராகிராஃபில் குறிப்பிடுறாங்க, ஸ்டேட் மெஷினரி, இந்த மாநிலத்தினுடைய அரசு நிர்வாகம் இப்போ வரைக்கும் அவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை விட மிக முக்கியமானது, நான் பாக்ஸ் போட்டிருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஜட்ஜ்மெண்ட்டோட போர்ஷன் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த மாநிலத்தில் உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி, காவல் அதிகாரி வந்து உட்கார்ந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் உட்கார்ந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குகிறார். டு அப்சர்வ் த ஃபால்ட் ஆஃப் தி சபார்டினேட் அஃபிஷியல்ஸ் அண்ட் டு ஹேவ் டேக்கன் அ ரோபஸ்ட் டிஃபென்ஸ் தட் தேர் ஆஃபீஸர்ஸ் வேர் ப்ராம்ப்ட் இன் டேக்கிங் ரெக்விசிட் ஆக்ஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அதாவது காவல்துறை இதில் தவறு செய்திருக்கிறதா இல்லையாங்கிறத விசாரித்து தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரி வந்து காவல்துறை சரியாக தான் செயல்பட்டுதுன்னு ப்ரெஸ் மீட் கொடுத்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் வேலை செய்யக்கூடிய டீமை அவர் டிஃபெண்ட் பண்ணுறார் அப்படின்னா, இந்த காவல்துறை எப்படி காவல்துறை செய்த தவறுகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த விஷயத்தை அணுகும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு இதில் இன்னொரு பாயிண்ட் இவங்க வச்ச குற்றச்சாட்டு, ஜனவரி 2025 தாவேக்காக ஒதுக்கப்பட்ட இந்த பகுதி தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் வருது. ஜனவரி 2025 வேற ஒரு கட்சி கேட்டபோது அப்போ கொடுக்கல அப்படிங்கிறத நீதிபதிகள் பதிவு பண்ணுறாங்க. இது அவங்க வச்ச வாதம் தான். இதுக்கு அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக் எல்லாம் பண்ணி சொன்னாங்க. அந்த சமயத்தில் அங்கே கட்டுமான பணிகளில் வேறு ஏதோ எக்ஸ்பென்ஷன் இது போயிட்டு இருந்தது. எல்லாரும் சேர்ந்து தான் அந்த இடத்துல வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்படின்ட்டு யாரும் எடுக்க வேண்டான்னு முடிவெடுத்ததாக சொல்லப்பட்டது. பட் அது திமுக அல்லது தமிழ்நாடு அரசு வேற ஒரு அஃபிடவிட் போட்டு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே இடத்துல கூட்டம் நடத்தியிருக்கிறார். அதை மேபி அஃபிடவிட்டில் போடுவாங்க. பட் நீதிமன்றம் பார்க்கக்கூடியது ஜனவரியில் இன்னொரு கட்சிக்கு கொடுக்காததான் ஏன் தாவேக்காக கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் அதிகாரி நடத்துகிறார். அவருக்கு முன்பாகவே அவருடைய மேலதிகாரி மீடியா முன்னாடி வந்து போதுமான அளவுக்கான வேலைகளை நாங்கள் எடுத்துட்டோம் என்று சொல்வார் அப்படின்னா, இவரால் எப்படி அதற்கு பிறகு உயரதிகாரியுடைய வார்த்தையை மீறி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் என்கிற கேள்வி எழுப்பி பொதுமக்களிடம் இட் கிரியேட் அ டவுட் அபவுட் தி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இம்பார்ஷியாலிட்டி ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன். எந்த அளவுக்கு தனித்துவமாக, அதாவது சுதந்திரமாக அவர்கள் செயல்படுவார்கள், சார்புத்தன்மை இல்லாமல் செயல்படுவார்கள் என்கிற கேள்வியை இது இந்த ஒட்டுமொத்த விசாரணையின் மீதே எழுப்புகிறது. எனவே நீதிமன்றம் எதன் அடிப்படையில் இந்த முடிவுகள் எடுக்கிறது? ஏன்னா பல கேசஸ் விவாதிக்கப்பட்டது. உங்களுக்கு அபிஷேக் மனு சிங்வி அவர்களோ, அதே போல் வில்சன் அவர்களோ, அல்லது மற்றவர்களும் இன்றைக்கு மிக கடுமையான வாதங்களை அவங்களும் வச்சாங்க. உங்களுக்கு ஆளுங்கட்சி மேலே நம்பிக்கை இல்லைங்கிறதுக்காகலாம் சிபிஐக்கு கொடுக்க முடியாதெல்லாம் வச்சாங்க. வெஸ்ட் பெங்கால் கேஸ் அதை கோட் பண்ணி அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபை நீதிபதி பயன்படுத்திட்டு சொல்கிறாரு, அடிப்படையில் நீங்கள் 41 பேர் இறந்துட்டாங்க. இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அரசியல் ரீதியிலாக நீங்கள் போடக்கூடிய சண்டைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உயிரிழந்த தங்களுடைய குடும்பத்தார் குறித்து அவங்களுக்கு நியாயம் கிடைப்பது குறித்து, அதை பெறுவதற்கான அடிப்படை உரிமைகள், அந்த 41 குடும்பத்தோட உரிமைகள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியிலான மாற்றி மாறி நிகழ்த்தக்கூடிய குற்றச்சாட்டின் காரணமாக இங்கே கமெண்ட்ஸாக போலீஸே அப்படி பேசும்போது இந்த விசாரணை எதை நோக்கி பயணிக்கும்ங்கிற சந்தேகம் தவிர்க்க இயலாததாக மாறுகிறது. எனவே இந்தியாவினுடைய குற்றவியல் இது நடைமுறை சட்டம் இருக்கு இல்லையா, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நம்முடைய, அதன் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இன்றைக்கு இந்த நீதிமன்றம் இருக்கிறது. எதுக்கு இவ்வளோ பிடிங்கிறத பார்ப்போம். எனவே பின்வரும் உத்தரவுகளை இந்த உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறது. முதல் பாயிண்ட்டு, எஃப்ஐஆர் 855/2025 கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் போடப்பட்டது சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. இது முதலாவது உத்தரவு. ரெண்டாவது, சிபிஐயினுடைய டைரக்டர் உடனடியாக ஒரு மூத்த அதிகாரியை இந்த வழக்குக்கு அப்பாயின்ட் பண்ணணும். அவரோடு சேர்த்து அவருக்கு துணையாக அந்த வழக்கில் விசாரணைக்கு மற்ற அதிகாரிகள் அவரை அசிஸ்ட் பண்ணுவதற்கு இவர்களையும் உடனடியாக நியமிக்க வேண்டும். மூன்றாவது,
எஸ்பி, இந்த மாவட்டத்தினுடைய கரூர் எஸ்பி, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், முதல்ல இதை விசாரித்து அந்த வழக்கை பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரி 2, 3வது எஸ்ஐடி திரு அஸ்ராகர் அவர்கள் தலைமையிலான விசாரணை குழு, 4வது த என்கொயரி கமிஷன் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவர்களுடையது. இவங்க எல்லாமும் உடனடியாக தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பேப்பர்ஸ், எவிடன்சஸ், டிஜிட்டல் ஆர் அதர்வைஸ் கலெக்டட் டில் தான், இப்போ வரைக்கும் அவர்கள் சேமித்திருக்கக்கூடிய வழக்கு தொடர்பான எல்லா ஆவணங்களையும் ஆதாரங்களையும் உடனடியாக ஹேண்ட் ஓவர் பண்ணணும், சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த உச்சநீதிமன்றம் உத்தரவிடுகிறது. 3. 4வது த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எஸ்ஐடி மற்றும் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டதை இந்த நீதிமன்றம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது, நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிற உத்தரவு போடுறாங்க. அது மொத்தமாக ரத்து பண்ணலை, நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இட் கேன் பி ரிவோக்டு, தேவைப்பட்டால் அது தமிழ்நாடு அரசு முயற்சி பண்ணி அதை நகர்த்தினாங்கன்னா. 5வது பாயிண்ட் தான், தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் முழுமையாக சிபிஐக்கு ஒத்துழைக்க வேண்டும் என அவர்களுக்கு உத்தரவிடுகிறோம், அவர்களுக்கான டைரக்ஷன்ஸை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம் பண்ணி தரணும்னு. அடுத்த பாயிண்ட், வெறும் சிபிஐ அரசுன்னா இல்லை, ஏன்னா விஜய் தரப்பு டிவிகே தரப்பில் ஆதவர்ஜுனா அவர்களால் போடப்பட்ட அந்த மனுவில் அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கான டைரக்ஷன்ஸ், சிபிஐயை மேற்பார்வை செய்ய கண்காணிக்க ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி போடப்படுகிறது. என்ன சூப்பர்வைசரி கமிட்டி? ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி தலைமையில் போடப்படுகிறது. அஜய் ரஸ்தோகி அவர்கள் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை அவருக்கு துணையாக சூப்பர்வைசரி கமிட்டிக்குள்ளே எடுத்துக்கலாம். இந்த 2 பேரும் குறைஞ்சபட்சம் ஐஜி ரேங்க்கில் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ரேங்க்கில் இருக்கணும். அடுத்து அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை, தமிழ்நாடு கேடராக இருக்கலாம். உதாரணத்துக்கு வேறு மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு அவங்க கலெக்டராக வந்தவர்களாக இருக்கலாம், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக, கலெக்டர் இல்லை எஸ்பியாக, அல்லது இந்தியன் போலீஸ் சர்வீஸ் மூலமாக தமிழ்நாடு கேடருக்கு வந்தவங்களாக இருக்கலாம். நேட்டிவ் தமிழ்நாடாக இருக்கக்கூடாது. அப்படி 2 அதிகாரிகளை நீங்கள் எடுத்து போடணும் என்கிற டைரக்ஷன்ஸையும் அவர் அஜய் ரஸ்தோகி அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு கொடுக்குறாங்க. உங்களுடைய வரையறை என்னென்ன? ஏன்னா நீங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறீங்கன்னா அதுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்கே ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி பண்ணும்போது உங்களுக்கான ஸ்கோப் அண்ட் மேண்டேட், நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அதிகார எல்லை வரையறையை வரையறுக்கணும் சொல்கிறாங்க. மொதல் பாயிண்ட்டு, கமிட்டி உடனடியாக இந்த இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு போவதையும் அவங்களுக்கு என்னென்ன டைரக்ஷன்ஸை கொடுத்து தொடங்கணும், எப்படி விசாரணையை கொண்டு போகணும் என்பது தொடர்பாக அவர்கள் எந்த விதமான உத்தரவையும் அவங்க அதை மானிட்டர் பண்ண போகிறாங்க. முதல்ல இப்போ இருக்கிறவங்க கையிலேருந்து நாங்கள் போதாங்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. 2வது, சிபிஐ எப்படி எல்லாம் நாங்கள் சொல்கிற டைரக்ஷனில் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்களா அப்படிங்கிறத அவங்க பார்க்கறதுக்கு உத்தரவு, அவங்களுக்கு மானிட்டரிங் பண்ணுவதற்கான அத்தனை உரிமையும் இருக்கிறது, அதிகாரமும் இருக்குது. 3வது, சிபிஐ கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்சஸை டைம் டு டைம் அது கரெக்டாக இருக்காங்கிறத பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணி தேவைப்பட்டால் இந்த வழக்கை இப்படி முடிக்கலாம், இதை இதனோட கனெக்ட் பண்ணலான்னு சொல்லுவதற்கு இந்த கமிட்டி 3 நீதிபதிகள், நீதிபதி தலைமையிலான 3 பேர் கமிட்டி, 3 நீதிபதிகள் இல்லை, நீதிபதி தலைமையிலான சூப்பர்வைசரி கமிட்டிக்கு அதிகாரம் இருக்குது. 4வது, இந்த கரூர் ஸ்டாம்பீடில் எது விதமான இது தொடர்பாக ரொம்ப சின்ன விஷயமா இருந்திருக்கலாம், அல்லது இதனுடைய நீட்சியாக இது நடந்திருந்திருக்கலாம். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து உண்மையை கண்டறிந்து பொதுவெளிக்கு கொண்டு வருவது, நியாயமான விசாரணை நடத்துவதற்காக எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்து அதை உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது. 5வது, கமிட்டி தான் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை தானே வகுத்துக்கொள்ள ஒரு அட்டானமஸான அவங்களுக்கான அதிகாரத்தை ஹானரபிள் ஃபார்மர் ஜட்ஜு அவர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதன்படி, அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய வார்த்தையின்படி கமிட்டி தனக்கான அதிகாரங்களை தானே வரையறுத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சூப்பர்வைசர் கமிட்டியை போடுறாங்க. சிறப்பு விசாரணை குழுன்னு அது காலையில் ரிப்போர்ட் ஆச்சு நேற்று காலையில். பட் அது சிபிஐயை இந்த இடத்துல மேற்பார்வை செய்யக்கூடிய, சிபிஐ விசாரணை அமைப்பை மேற்பார்வை செய்யும் மேற்பார்வை குழு அல்லது அப்படின்னு நம்ம மேற்பார்வை குழுன்னு எடுத்துக்கலாம். சூப்பர்வைசரி நேச்சர் தான் அவங்க அடிப்படையில். இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த குழு அமைக்கப்படுகிறது. குழுவுக்கு ஆகக்கூடிய செலவுகள் மொத்தத்தையும் அவர்கள் ஏற்க வேண்டும். இனிஷியல் இதிலிருந்து ஒவ்வொன்றும் என்னென்ன தேவையோ ஷெல் பி பார்ன் பை த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு மேக்கிங் ஆல் நெசசரி பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு கூடுதல் முக்கியத்துவமான விஷயமாக இருக்கிறது. இதற்கு அடுத்து தமிழ்நாடு அரசு அதே போல் ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும். அவர் நோடல் ஆஃபீஸர், சிபிஐயையும் கவர்மெண்ட்டையும் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரோ இல்லை மற்றவங்களோ இவங்களை வாங்கி கனெக்ட் பண்ணுவதற்கு ஒரு நோடல் ஆஃபீஸராக ஒரு சீனியர் ஆஃபீஸரை நியமிக்கணும்.
பண்ணணும் ஆச்சா. அதே போல் இந்த கமிட்டி சுமூகமாக இயங்குவதற்கு எந்த தடைகள் வந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் இந்த நீதிமன்றத்தை அவர்கள் நாடுவதற்கு உரிமை இருக்கிறது. கமிட்டியினுடைய இதை முடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத 35வது பேராகிராஃபில் குறிப்பிடுறார். 36 இதனுடைய ஒரு சாஃப்ட் காப்பியை ஜஸ்டிஸ் அஜய் ரஸ்தோகி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுக்கும் சிபிஐ டைரக்டருக்கும் உடனடியாக இந்தியாவினுடைய சாலிசிட்டர் ஜெனரல் இதை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. ஃபைனல் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஃபைனல் இதில் 37வது இதில் குறிப்பிடுறாங்க, நாங்கள் நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம், உடனடியாக எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உடனடியாக கூட்டம் போட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்க வேண்டும். இமீடியட்லி ஆர்கனைஸ் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப்டர் டேக்கிங் ஓவர் சார்ஜ். உடனடியாக ஆரம்பித்து நீங்கள் போங்க. 38வது மாதம் என்ன நடக்கிறது, என்ன விசாரிக்கப்படுகிறது என்பதை அறிக்கையாக தயாரித்து சிபிஐ இந்த 3 பேர் கொண்ட குழுவுக்கு கொடுத்து அந்த குழு அதை உச்சநீதிமன்றத்தில் தேவைக்கு தகுந்தாற் போல சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அடுத்தது எவ்வளவு வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்கிற உத்தரவோடு இதை நாங்கள் இந்த கமிட்டிக்கு நாங்கள் டைரக்ஷன்ஸாக கொடுக்குறோம். அடுத்தது அவர் நிறைவு செய்யக்கூடிய இடத்துல வர்றது தான். ஏற்கனவே இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி கூட்டம் நடத்தணும்னா விதிமுறைகள் கொடுக்கணும்னு பல வழக்குகள் இருக்குது. அதை 2 இடத்துல இருக்குது. ஏன்னா முதல்ல ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்கள்ட்ட வந்தது, ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் அவர்கள் நினைக்கிறேன். அவர் தான் கரூர் சம்பவத்துக்கு முன்பாக அவர்கிட்ட போச்சு. அவர் சில விஷயங்களை சொன்னார், நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எஸ்ஓபி வரணும்னு அது போயிட்டு இருந்தது, அது தனியாக இருந்தது. இதே மாதிரியான 2 எஸ்ஓபிஸ் தான் அது இங்கே போச்சு. அடுத்து டிவிஷன் பெஞ்சுக்கு வெக்கேஷன் டைமில் மதுரைக்கு போச்சு. எனவே உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கொண்டு போய் அவர் சொல்லக்கூடிய அப்ராப்ரியேட் பெஞ்ச் முன்னாடி இது எல்லாத்தையும் சேர்த்து கிளப் பண்ணிக்கோங்கன்னு குறிப்பிடுறாங்க. 40வது தான் ரொம்ப முக்கியமானது. இதை தான் எல்லோரும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். இந்த ஆர்டர் ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம பேசிய அந்த 15 நிமிட காணொலியும் இதில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாமும் இடைக்காலமானது. இது இறுதி தீர்ப்பு அல்ல. 2 பக்கமும் இதுக்கப்புறம் மேற்கொண்டு அஃபிடவிட்ஸ் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் அதை பொறுத்து இதில் நாங்கள் மாற்றங்களை செய்வோம் என ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரி மற்றும் ஜஸ்டிஸ் அஞ்சாரியா அவர்கள், ஜஸ்டிஸ் NV அஞ்சாரியா ஆகிய 2 நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தா 8 வாரம் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கவுண்டர் அஃபிடவிட்ஸ் ஃபைல் பண்ண. ஸோ அடுத்த 2 மாதத்துக்கு இந்த வழக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏதாவது ஒரு தரப்பு யாருக்கு உடனடியாக அந்த கேஸ் திரும்ப எடுக்கக்கூடாதோ அவங்க காலதாமதப்படுத்தலாம் அஃபிடவிட் போடுவதற்கு. இன்னும் 2 மாதம்னு எடுத்தால் அது டிசம்பர் ஆயிரும். டிசம்பர்னு நீங்கள் பின்னாடி போயிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் வெக்கேஷனோட சேர்த்து நீதிமன்றம் அப்படி போயிடும். அதுக்கு பிறகுங்கிறது அந்த எலெக்ஷன் ஃபீவர் ஆரம்பித்தா போயிடும். ஸோ இது ஏறத்தாழ இதற்குள் 2 மாத விசாரணையை சிபிஐ முடித்திருக்கும் என்கிற ஒரு சூழலுக்குள் சிக்கியிருக்கிறது. பொலிட்டிக்கலி போலீஸ்காரங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட் என்பது மிகப்பெரிய எதிர் விளைவை சட்ட ரீதியிலான பார்வையில் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுதான் அடிப்படை கிரவுண்டாக இருக்குது. இதில் ஃபேமிலியில் வேறு ஆட்களை கூப்பிட்டு சீட்டிங் பண்ணி போட்டுட்டாங்க என்பது நிரூபிக்கப்பட்டாலும் கூட போலீஸ் அதிகாரிகள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டை ஜஸ்டிஃபை பண்ண முடியாத இடத்திற்கு தமிழ்நாடு அரசு சேர்ந்திருக்கிறது. இது லீகலான ஸ்டாண்டு. பொலிட்டிக்கலி இது எப்படி போகுது, யார் பயன்படுத்துகிறா, எப்படி கூப்பிடுறா, கூட்டணியாக மாற்றுறாங்களாங்கிறதெல்லாம் நமக்கு நாளடைவில் தான் தெரிய வரும். இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட போக்கு எப்படி இருக்கிறது என்பது குறித்து மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.